டு அவர் சேனல் லக்ஷருத்ர நெஸ்ட். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு 2026ஆம் தேதி குழப்பத்திற்கான தீர்வு. வரலட்சுமி நோன்பு ஆகஸ்ட் 21ஆம் தேதியா அல்லது ஆகஸ்ட் 28ஆம் தேதியா? நீங்கள் உங்கள் பஞ்சாங்கத்தை திறந்து பார்த்தாலோ அல்லது வரலட்சுமி நோன்பு 2026க்கான இணையதளத்தில் தேடினாலோ உங்களுக்கு அநேகமாக ஆகஸ்ட் 21 அல்லது ஆகஸ்ட் 28 என 2 வெவ்வேறு பதில்கள் கிடைத்திருக்கும். இந்த ஆண்டு ஏன் இந்த முரண்பாடு? உங்கள் குடும்பத்தினர் எப்போது கொண்டாட வேண்டும்? குழப்பமான தொழில்நுட்ப சொற்கள் இல்லாமல் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் சரியான தேதியை விளக்கும் ஒரு விரைவான வழிகாட்டி இதோ. தேதி பொதுவாக எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? வரலட்சுமி நோன்பு ஒரு எளிய தங்க விதியை பின்பற்றுகிறது. பொன் விதி சிரவண பௌர்ணமி முந்தைய வெள்ளிக்கிழமை என்று சுக்லபட்சத்தின் இதனை அனுசரிக்க வேண்டும். அதாவது பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமையை கண்டுபிடிப்பது எளிது. ஆனால் 2026ஆம் ஆண்டு ஒரு அரிதான வானியல் ரீதியாக ஒன்று சேர்த்தலை வழங்குகிறது. 2026இல் உள்ள சிக்கல் ஆகஸ்ட் 28 ஏன் பின்தங்குகிறது என்றால், ஆகஸ்ட் 28 ஏன் சிக்கலானது என்பதை புரிந்து கொள்ள அந்த வாரத்தில் சந்திர திதி எவ்வாறு அமைகிறது என்பதை கவனியுங்கள். வியாழக்கிழமை ஆகஸ்ட் 27 காலையில் சுமார் 9:08 மணிக்கு பௌர்ணமி தொடங்குகிறது. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் காலை சுமார் 9:48 மணியளவில் முடிவடையும். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 28 மீதமுள்ள நாள் கிருஷ்ணபக்ஷ பிரதமை தொடங்குகிறது. இது ஏன் பூஜைக்கு பிரச்சனையாக இருக்கிறது? வரலட்சுமி நோன்பு காலை, மதியம் அல்லது மாலை போன்ற குறிப்பிட்ட சுப நேரங்களில் லக்ன முகூர்த்தம் பூஜையை செய்ய வேண்டும். ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:48 மணிக்கு மேல் நீங்கள் பூஜையை செய்தால் உண்மையில் அதை கிருஷ்ணபட்சத்தில், அதாவது தேய்பிறையின் இருண்ட காலம் செய்கிறீர்கள். பாரம்பரிய வழிகாட்டுதலின்படி வரலட்சுமி பூஜை கண்டிப்பாக சுக்லபட்சத்தில் தான் நடைபெற வேண்டும். ஆகஸ்ட் 28 அன்று கிருஷ்ணபட்சம் கிட்டத்தட்ட நாள் முழுவதும் வருவதால் பாரம்பரிய தென்னிந்திய பஞ்சாங்கங்கள் இந்த விழாவை ஆகஸ்ட் 21ஆம் வெள்ளிக்கிழமைக்கு மாற்றிவிடுகின்றன. அன்றைய தினம் முழுதும் சுக்லபட்சத்திற்கு உரியதாக அமைகிறது. நீங்கள் எந்த தேதியை பின்பற்ற வேண்டும்? உங்கள் குடும்ப மரபை கவனியுங்கள். உங்கள் குடும்ப பெரியவர்கள் அல்லது வாத்தியார், அதாவது புரோகிதர் குறிப்பிடுவதை எப்போதும் பின்பற்றுங்கள். நீங்கள் தமிழ் அல்லது பாரம்பரிய தென்னிந்திய வழக்கங்களை பின்பற்றுபவராக இருந்தால் கிருஷ்ணபட்சத்தில் நுழையாமல் முழுமையான பூஜை சடங்கை செய்வதற்கு 2026 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமையே மிகவும் பாதுகாப்பான மற்றும் சரியான நாளாகும். ஒரு குறிப்பிட்ட கோயில் விதியின் காரணமாக உங்கள் குடும்பம் ஆகஸ்ட் 28ஆம் ஆண்டு மட்டுமே கொண்டாடுமானால் உங்கள் கலச ஸ்தாபனத்தையும் பிரதான பூஜையும் காலை 9:45 மணிக்கு முன்பாக முழுமையாக முடித்துவிடுங்கள். இப்போது வரலட்சுமி நோன்பு 2026ஆம் ஆண்டிற்கான நோன்பு வழிபாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதியா அல்லது ஆகஸ்ட் 28ஆம் தேதியா என்பதற்கு ஒரு தெளிவான பதில் கிடைத்திருக்கும் என்பதை நம்புகிறேன். உங்க வீட்டுல இந்த வருஷம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு கும்பிட போறீங்களா இல்ல ஆகஸ்ட் 28ஆம் தேதியா என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வரலட்சுமி நோன்பு தேதியில் குழப்பத்தில் இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. வரலட்சுமி தேவியின் பூரண அருள் உங்கள் குடும்பம் முழுவதற்கும் கிடைக்க பெறட்டும். இந்த மங்களகரமான நோன்பை நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் செல்வனே மேற்கொண்டு சகல ஐஸ்வர்யங்கள், ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், மன அமைதி மற்றும் தொழில், கல்வி அபிவிருத்தி ஆகிய அனைத்து செல்வங்களையும் பெற எல்லாம் வல்ல வரலட்சுமி தாயாரை பிரார்த்திக்கிறேன். உங்கள் இல்லங்களில் லட்சுமி கலாட்சம் எப்போதும் நிலைத்து நிற்கட்டும். ஓம் ஸ்ரீ வரலட்சுமியே நமக. அனைவருக்கும் இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் பூஜை முறைகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.